தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுவதாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். வருகிற பொங்கலை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று சட்டசபையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அபினேஷ், இதுகுறித்த மேலதிக தகவல்களை சொல்லுங்கள். பொங்கல் பரிசு சிறப்பு தொகை என்பது தமிழக ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தது. அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் சிறப்பு பரிசு தொகையாக அறிவிக்கப்படும் என ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த நிலையில அதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக வருகிற 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது வருகிற திங்கட்கிழமையிலிருந்து 14ஆம் தேதி வரை அந்தந்த நியாய விலை கடைகளில் பொதுமக்கள் 1000 ரூபாயான ரொக்கத்தோடு பொங்கல் சிறப்பு பரிசு தொகையான ஏற்கனவே அறிவித்திருந்த பச்சரிசி, வெல்லம், கரும்பு உள்ளிட்ட அந்த பரிசு தொகுப்பையும் சேர்த்து பெற்றுக் கொள்ளலாம். இதுக்கான அரசாணையும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது 1000 ரூபாய் ரொக்கமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அரசாணையும் தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தை நாளை மாலை 4 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அடையாளமாக 10 பேருக்கு ரூபாய் 1000 ரூபாய் ரொக்கத்தோடு ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்போடு சேர்த்து நாளை தினம் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலமாக தமிழகத்திற்கு கூடிய 2,1,58,000 குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெற இருக்கிறார்கள். ஏற்கனவே 258 கோடி ரூபாய் செலவில் பொங்கல் சிறப்பு பரிசு தொகை, அதாவது பச்சரிசி, சர்க்கரை, ஒரு கரும்பு துண்டு, ஏலக்காய் உள்ளிட்ட அந்த பரிசு தொகுப்போடு தற்பொழுது 1000 ரூபாயும் பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்களுக்கான நியாய விலை கடைகளில் வருகிற 7ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரசாணை வெளியிட்டதன் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அரசாணை வெளியிடப்பட்டு அங்கிருந்து நுகர்பொருள் வாணிப கழகம் மூலமாக இந்த பணம் என்பதும் அந்தந்த நியாய விலை கடைகளில் கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பை ஆளுநர் உரையில் அறிவித்திருந்த நிலையில வருகிற 7ஆம் தேதியிலிருந்து பொதுமக்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாளை மாலை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் இத்திட்டத்தை அடையாளமாக 10 பேருக்கு கொடுத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அபினேஷ்.